ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் செட் லாங்குவேஜில் எக்ஸசைஸ் நம்பர் 1.1ல் ஃபர்ஸ்ட் சம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் செட்ஸ். ஸோ 4 கொஷின் கொடுத்துருக்காங்க. 4 சென்டென்ஸில் எது செட் எது நாட் அ செட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தோம்னா the collection of prime numbers up to 100 வரைக்கும் உள்ள ப்ரைம் நம்பர்ஸை ஒரு செட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரைம் நம்பர்ஸ்னால் நமக்கே தெரியும், அந்த நம்பர்ஸை வேறு எந்த நம்பராலையும் டிவைட் பண்ண முடியாது. ஒன்று அதே நம்பர் இல்லைனா 1ஆல் டிவைட் பண்ணலாம், வேறு எந்த நம்பராலையும் டிவைட் பண்ண முடியாது. ஸோ அப்போ த கலெக்ஷன் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா 2, 3, 5, 7, 11, 13 இந்த மாதிரி நம்பர்ஸை வந்து வேறு எந்த நம்பர் அப்போ நம்ம ஃப்ரம் 1லேருந்து 100 வரைக்கும் நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா அது ஒரு செட்டாக ஃபார்ம் ஆகும். அது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், மாறாது. ஸோ அதனால் அது நம்ம செட் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா இந்த கலெக்ஷன் ஆஃப் ரிச் பீப்புள் இன் இந்தியாவில் ரிச் பீப்புள் வந்து ஒரு செட்டாக எதை சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கான்ஸ்டன்ட் ஆனது கிடையாது. ரிச் பீப்புளுங்கிறது இயருக்கு இயர் டிஃபர் ஆகும். இந்த இயர் ஒருத்தவங்க அதிகமாக டர்ன் ஓவர் காமிச்சாங்கன்னா அவங்க வரலாம். ஸோ நெக்ஸ்ட் இயர் அது மாற வாய்ப்பு இருக்குது. ஸோ இட்ஸ் நாட் அ செட். த கலெக்ஷன் ஆஃப் ஆல் ரிவர்ஸ் இன் இந்தியா அப்படிங்கிறது தேர்ட் கொஷின். இது பார்த்தோம்னா இந்தியாவில் உள்ள ரிவர் நேம்ஸ் எல்லாம் இது கான்ஸ்டன்ட் ஆனதான், மாற வாய்ப்பு கிடையாது. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம், இது செட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபோர்த் ஒன் பார்த்தோம்னா கலெக்ஷன் ஆஃப் குட் ஹாக்கி பிளேயர்ஸ். குட் ஹாக்கி, நம்ம ஹாக்கி பிளேயர்ஸ்னு கேட்டால் கூட எல்லாருமே, பட் குட் ஹாக்கி பிளேயர்ஸ்னு கேட்கும்போது என்ன ஆகும்னா அது கான்ஸ்டண்ட்டாக இருக்க வாய்ப்பு கிடையாது. இந்த இயர் ஒருத்தவங்க நல்லா விளையாடலாம், நெக்ஸ்ட் இயர் ஒருத்தவங்க நல்லா விளையாடலாம். ஸோ இது டிஃபர் ஆகும். ஸோ அதனால் இட் இஸ் நாட் அ செட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.